ஆக்சுவலி உங்களை சிவன் சார் ஐஷன் போனதுங்கிறது ஹாலாசிய சுந்தரம் தான். ஸோ ஐஷன்லாம் போகல. எனக்கு வந்து எப்படி நடந்ததுன்னா 88ல் நான் பெங்களூர் அடிக்கடி பெங்களூர் போவேன் பிஸ்னஸ்க்காக. இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனிக்கு ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். சரி. அப்போது எனக்கு வந்து முதல்லேருந்தே இந்த அக்கல்ட் சயின்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி. அப்படின்னா அதுக்கு சம்பந்தமாக யாரையா பார்த்துருக்கலாம்? இல்லை அந்த யாரையும் பார்க்கல. அது படிச்சிருக்கேன். இந்த மாதிரி சித்த புருஷால் இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸாக இருக்கிறவானா அவள்கிட்ட போய் கொஞ்ச நேரம் சும்மானா நின்றுருப்பானா. அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு. அப்பாவோட அடிக்கடி நான் காஞ்சிபுரம் போவேன். அப்பாவுக்கு ரொம்ப பரிச்சயம் உண்டு. பெரியவாட்ட ரொம்ப பரிச்சயம் உண்டு. அந்த மாங்குடியானை பார்க்க வந்திருப்பான், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிலாம் நான் போயிருக்காங்க. ஆமாம், வரதராஜர்னு பேர். இங்கெல்லாம் ஜேவிஆர் எம்ஐடி வரதராஜர், பிகாஸ் இவர் ஃபர்ஸ்ட் வார்டன் ஆஃப் எம்ஐடி அந்த காலத்தில். ஆமாம், அவர் வந்து சங்கராச்சாரியார் ஒரு இவர், அவ்வளோதான் நான் பார்த்துட்டு இருப்பேன். வேறு என்னமோ தெரியாது. சங்கராச்சாரியான்னு தெரியும். அப்பாவோட வேனில் ஏதோ கூட்டின்னு போவார், பின்னாலே போவேன். எல்லாரையும் கூட்டின்னு போவார், நானும் போவேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியே இந்த தீர்த்தம் கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடுவான். திஸ் இஸ் ஹவ் வி டெவலப்டு. ஆலா சுந்தரம் எக்ஸாக்டாக இப்படி தான் ஆரம்பித்தார். பரமாச்சாரியாளுக்கு ஒரு தம்பி இருக்கார், மகாபெரிய சித்த புருஷர்னா என்ன நினைக்கிற நீ அப்படின்னாரு. இல்லை, காவி கட்டின்னு இருப்பார், தாடி வச்சுட்டு இருப்பார், அப்படிலாம் நினைக்காத. இவர் வந்து 7-8 மாதம் ஸ்நானம் பண்ண மாட்டார் என்ன, ஆனால் ஒரு துர்கந்தமும் வராது. அப்புறமா வந்து சாப்பிடவும் மாட்டார். ஒரு 4-5 நாளைக்கு இந்த வாட்ச் டயல் சைஸ், நான் ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன், இந்த டயல் சைஸ்க்கு 2 இட்லி சாப்பிடுவார். அதுவே ஜாஸ்தியும்பார். ஆமாம், இப்படி தான். அதை மாதிரி அவரே செங்கிட்ட சொல்கிறாரு, 1000 பருக்க மேக்ஸிமம் நான் நிறைய சாப்பிட்டது 1000 பருக்கடா அப்படின்ட்டுருக்காரு. இவரே சொன்னார். குழம்பு இருந்தால் நான் ஸ்பெஷல் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தோணலை எனக்கு. அப்புறம் ரந்தி தேவன் கதைன்னு ஒன்று சொல்லிவிட்டு, எனக்கு நான் ஜலமே குடிக்கிறது இல்லை அப்படி ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் நீருக்கு காஃபி குடிப்பேன், ஜலம்னு ஒன்று குடிக்கிறது இல்லைண்ணா அப்படின்னாரு. சரி, ஆலா சுந்தரம் இதெல்லாம் அப்படி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து செலஸ்டியல்லையே கல்லை மாற்றுவார்னா என்ன மாற்றாருன்னு, உனக்கு கெட்ட கிரகமாக இருக்குன்னு வச்சுக்கேன், ஆனால் உனக்கு கொடுப்புன்னு இருக்கணும். நான் சொன்னாலும் உனக்கு கொடுப்புன்னு இருந்தால் தான் நீ போய் பார்ப்ப, இல்லாட்டி நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவரை வந்து தப்பாக, அவர் வந்து குறி சொல்கிற சாமியாரோ மற்றவ மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் விவரிக்கவே முடியாது. ஆமாம், பெரியவர்கிட்ட போய் நீ ஜாதகம் குறி கேட்ப நீ அப்படின்னாரு. ஆனால் இவர்கிட்ட கேட்கலாம், உனக்கு கொடுப்பன இருந்ததுன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பார்க்குறத எங்கே இருப்பார் ராலாசியம் அப்படின்னு கேட்டேன். அவர் சித்தம்போக்கு சிவம்போக்கு எங்கேயும் இருப்பார். நான் என்ன இப்படி 10ஆம் பஸ்லேயே பதில் சொன்னேன், நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா. உனக்கு கொடுப்பன வரும்போது பாரு. ஆனால் நான் உடனே எப்படி கேட்டேன், வேர் டிட் யூ மீட் ஹிம் லாஸ்ட் அப்படின்னா. அது இந்த மாம்பழத்தில் ஒரு சாய்புத்தர் பேர் வரும்டா அப்படின்னா. நான் சொன்னேன், எல்லாமே சாய்புத்தர் பேர் தானே மாம்பழத்தில், எந்த சாய்புத்தர் ஞாபகம் இருக்கான்னு. வசூல்லா ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன்னா, இஃப் மை மெமரி கோஸ் ரைட். காரெல்லாம் இல்லைப்பா, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அவரோட நாகரத்ன அம்மாள் காலனி இருக்கும்போது இருந்திருக்கேன். நாங்கள்லாம் அவரோட கார்த்தால் நடப்போம். ஒரு 3-4 பேர் அவரோட கூடவே இருந்திருக்கலாம். சார் மெட்ராஸ்க்கு வந்தபோது அவளோடய வாக்கிங் போவோம், எல்லாம் பண்ணோம். முருடிஸ் கஃபேல அங்கே வந்து காஃபி சாப்பிடுவோம். சாருக்கு காஃபி வாங்கி கொடுப்போம். அவள் வெங்காய வடை, என்ன வெங்காய வடை எல்லாம் சாப்பிடான்னு சொல்கிறேன் நீ சாரை போய் அப்படின்னு. அதான் நீ பார்த்தா தான் தெரியும், இதோ இப்போதைக்கு உனக்கு இது போகிறேன். மை எல்டர் பிரதர் ஜஸ்ட் டுக் இட், பட் ஹி நெவர் வாண்டட். சங்கராச்சாரியாருக்கு தம்பி இருக்க முடியும், எவ்வளோ பெரிய வசதியான இது, நம்மளாம் போயிருக்கோம். ஏதோ சொல்கிறான், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேவ் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இந்த சென்ஸ். அதனால வேறு இதில் போயிட்டான். எனக்கு உடலை. ஆமாம், அது ஹெல் பென்ட் ஆன் சீயிங் ஹிம். அது 2 மாதத்துக்குள்ளே, அதான் அந்த 88 எண்டில் பார்த்தேன் ஆலா சுந்தரத்தை. அதுக்கப்புறம் 2 தடவை பெங்களூர் போனேன். ஆலா சுந்தரம் இல்லை, ஒரு தடவை லீவ் போட்டேன். ஆலா சுந்தரத்தோட ரிலேட்டிவ் யாரும் இங்கே குரோம்பேட்டில் இருக்கா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் குரோம்பேட் வந்தால், நான் ஒரு தடவை ஆலா சுந்தரம் என்ன பண்ணால் எங்களோடய வந்தான் காரில். அப்போது he was talking lot of good things. சிவன் சார், பரமாச்சாரியா, ஜென்ரலாக அத்வைத்தம், ஜாதகம்லாம் போய் கிடையாது, அது ஒரு பெரிய சயின்ஸு அப்படின்னு பேச ஆரம்பித்தார். நான் சொன்னேன், இந்த ஒன்றும் கவலைப்படாத,
எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா. ஒவ்வொருத்தருக்காக சும்மா கேட்டேன். எந்த ஞாபகத்தில் இருந்தது, நீ என்ன லக்னம் அப்படின்னா, லக்னம் தெரியாது, இது மாதிரி எது அதில் இருக்குன்னு தெரியுமான்னா, கட்டத்தில் சொன்னோன்னா, ஓ மிதுன லக்னம் நீ அப்படின்னா. 4ல் குரு, 6ல் சனி ராகு, ரொம்ப பிரமாதமாக இருப்பேன், யூ வில் நெவர் லூஸ் அ பேட்டில் ஓ அப்படின்னார். எவென்ச்சுவலி யூ ஆர் விக்டோரியஸ் அப்படின்னார். இந்த மீன் டைம் நான் வந்து இப்போ நாங்கள் பென்ஸ் கார் வச்சுருந்தோம், அதில் தான் போயிட்டு வந்தோம். லைஃப் ஆம்பிஷன் அது ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஆனால் பென்ஸ் வாங்கணும்னு ஆசை. கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நிறுத்தி வச்சுருந்தேன். அதை கவுடவுனாக இருக்கும்போது இங்கே பெரிய ஷட்டர் இருக்கும், ரேம்ப் போட்டு இப்படி தான் நிறுத்தி வச்சிருந்தோம். அப்போது அதை எடுத்துகிட்டு எனக்கு இந்த பெங்களூர் போனோம், நிறைய காம்பனன்ட் சேர்ந்து போச்சு, அதனால் பெங்களூர் போகணுன்னு சொல்லிவிட்டு பென்ஸில் ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணேன். அன்றைக்கி தான் வந்தான் அவன். ஆமாம், ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஐ ஹாவ் டிசைடட் டு கோ கம் வாட் மே. அப்போ வந்து இவ கூட சொன்னால், என்ன நீங்கள் வந்து இருந்து செவ்வாய்க்கிழமை காலத்தால் கிளம்புறல, அடப்படி மரணம் வந்தால் 6லேயும் சாவு 100லேயும் சாவு, என்ன நடக்குமோ அது யாருன்னு வீட்டில் உட்காந்தா மாத்திரம் என்னவோ இரலவெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஆசிஃப் யாரோ அதை பற்றி கேள்வி கேட்ட மாதிரி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஐ ஜஸ்ட் மேட் அ ஸ்டேட்மெண்ட் லைக் தட் அண்ட் ஐ ஹவ் டிசைடட் டு கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ஆஸ்க் ஹிம் டு கம். வந்திருந்தான், வண்டியை வெளியே எடுப்பா அப்படின்னு. வண்டியை நானே வெளியே எடுத்து கொடுத்தேன். அந்த இதில் ஒரு மாதிரி ஆகிட போகிறான்னு அப்படியே ஐட்லிங்லேருந்து நல்லா தொடச்சான். 2 நாளைக்கு துணியை எடுத்துட்டேன். அப்போ வந்து விஜயா பேங்க் சேர்மன் சதானந்த் ஷெட்டி அவரோட இந்த துவாரகேஷ் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸுக்கு. நீ வந்து பேசு, அவர் என் முன்னாலே தான் பேசினா, வீட்டுக்கே இன்வைட் பண்ணியிருந்தார். அதனால் துவாரகேஷ் வந்து நம்பர் 1 மெலோனி ரோட்டில் இருந்தான். ஸோ அவரை கூட்டிகிட்டு நேராக. நீங்கள் துவாரகேஷ் டிரைவர், என்னோடய ஃப்ரெண்டு என் கூட ஒர்க் பண்ணுறான் ரகுன்னு. இப்போ தான் ரீசெண்டாக 5 மாதம் முன்னால் போனான். இஸ் நோ மோர், ஏட மேசேட் யங் ஏஜ். அவனுக்கு என்னோட இன்ஜினியர், அவன் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி போகலான்னு சொல்லிட்டு போன உடனே எனக்கு இன்பிட்வீன் இன்டீரியர் பீரியடில் ஒரு ரங்கசாமின்னு பிக் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு டிரைவர், ரொம்ப நல்லவன். அவன் தான் இந்த டிரைவருக்கெல்லாம் குரு, வண்டி ஓட்டக்கிறது. அவன் சைக்கிளில் அப்படி என்னை கிராஸ் பண்ணான் டிவிஎஸ் கிட்ட. வாங்க சார், இவனை போய் கூட்டு போகிறீங்க, இவனை கூட்டில் போகக்கூடாது, பெங்களூர் ட்ரிப்பே க்ளோஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இதனால் விபரீதம் தான் வரும், இவன் மோசமான டிரைவர், இவன் தங்கபாலுக்கிட்ட இருந்தான், அவன் குடிக்கிறவன் அவன் அப்படின்னா. இப்போல்லாம் குடிச்சு இல்லைன்னா நான் எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னா அப்படின்னா. ரங்கசாமி விடு ரங்கசாமி, எனக்கும் ஓட்ட தெரியும், அதனால் ஏதோ ஒன்று எல்லோரும் சொல்லி தான் நான் கூட்டின்னு போகிறேன், எல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குது, நான் வேணால் ஓட்டுன்னு வரேன், நான் பெஜவாடாக்கெல்லாம் இன்றைக்கி போகணும், விஜயவாடாவுக்கு போகணும், நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறேன், உங்களை இவங்ககிட்ட விட மாட்டேன் அப்படின்னா. இல்லை ரங்கசாமி, ஐ ஜஸ்ட் ப்ரிவேல்ட் அப்பான் ஹிம், ஆஸ்க் ஹிம் டு கோ. ஸோ வந்தான், டீசல் போட்டுன்னு வந்துட்டு துவாரகேஷ் சொன்னால், நம்ம இங்கே கொஞ்சம் லேட்டாக கிளம்பினோன்னா என்னதான் இருந்தாலும் சேர்மன் ஆஃப் அ பேங்க்கு, அவங்களுக்கு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே அப்போல்லாம். இப்போ ஜனார்தன் பூஜாரி வாஸ் எ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவனும் ஒரு கர்நாடகா கை தான். அதனால் எல்லாம் ரொம்ப இது இருக்கும், கட் பூட்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் எங்கள் பேங்க் சேர்மனுக்கு. அதனால் வீட்டில் வந்து கூப்பிட்டுருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் போயிடணும், நீ முன்ன பின்ன லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, அதனால் நீ வந்து எனக்கு ஐ வில் ஃப்ளை டு பெங்களூர் அப்படின்னா. ஐ காட் இம் அ டிக்கெட். உனக்கும் டிக்கெட் அட்ஜஸ்ட் பண்ணுறான், வாடா வந்துடுறா அப்படின்னா. நான்லாம் முன்னே எடுத்து வச்சு காலை பின்னு வைக்க மாட்டேன். ஐ வில் கோ டு பெங்களூர் ஒன்லி பை ரோட், லெட் இம் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு துவாரகேஷ் ஃப்ளூ அண்ட் லேண்டட் தேர். அப்போல்லாம் கல்யாணம் ஆயிடுது? ஆயிடுச்சு. இந்த குழந்தை 7th month 6th month கம்ப்ளீட்டாக. செகண்ட் டாக்டருக்கு தான் 7th month இருக்காவோ ப்ரெக்னன்சி. ஸோ ஐ வென்ட் டு இங்கே வந்து காஞ்சிபுரம் தாண்டி ஒரு ஹோட்டலில் அவனை சாப்பிட சொன்னேன் டிரைவரை. இது மாதிரி சாப்பிட்டுடு, ஆனால் ஒன்று தான், நல்லா சாப்பிட்டுக்கோ, இந்த சிகரெட் குடிக்கிறதுலாம் வெளியில் குடிச்சிட்டு வண்டியில் வந்து உட்காரக்கூடாது, 5 மணி நேரம் மினிமம் இது இருக்கணும். இல்லை சார் அதெல்லாம் விட்டுட்டேன் சார், இருந்தது அந்த பழக்கம் எல்லாம் இப்போ விட்டுட்டேன் சார், அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டான், பீடா வாங்கி போடனான், கார் எடுத்த உடனே அவன் வந்து யூ ஆர் ஸ்பீக்கிங் அப் த ஸ்பீடு, நல்லா ஒரு 90 100ன்னு ஆரம்பித்தான்.
என்னோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறவன் சொன்னான், சார் இவன் என்ன சார் இப்படி எராட்டிக்கா ஓட்டுறான் அப்படின்னு. அப்புறம் அவன் ஹிந்தியில் என்கிட்ட சொன்னான். நான் ஹிந்தி புரியும், பட் ஐ கேன் மேனேஜ். இவன் வந்து பாம்பேயில் இருந்ததுனால என் ஃப்ரெண்டை நல்லா ஹிந்தியில் சொன்னான். அவன் ஹிந்திலேயே ஆன்சர் பண்ணுறான். அவனுக்கு டிரைவர் நோஸ் ஹிந்தி ஆல்சோ, தெலுங்கு ஆல்சோ. ஸோ வாட் திஸ் கைஸை நான் சொன்னால் 50-60 போனால் போகிறோம்ப்பா, ஆல்ரெடி நமக்கு அங்கே ஒருத்தர் முன்னால் போயிட்டு நீ தான் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ட சரி பண்ணுவார், நம்ம போய் வேகமாகலாம் போவான்டா, அது மைக்கேல் ஷூமேகர் ரேஸ் வைக்கல, இதெல்லாம் ப்ராப்பராக போடணும் சார். 50-60 போகிறதுக்கு அம்பாசிடர் போகிறோம் சார், பென்ஸு தேவையில்லை சார். பென்ஸ் எல்லாம் 110 எல்லாம் மினிமம் மெயின்டைன் பண்ணணும் சார். கார் உங்களுக்கு போகிற மாதிரி தெரியுதா? இப்போ 110 போகிற உங்களுக்கு தெரியறதான்னா தெரியல. டெஃபினட்டாக நல்லா தான் போச்சு. இருந்தாலும் நீ ரேஸ் எல்லாம் பண்ணாத, தயவுசெய்து விட்டுடு நீ என்ன சரின்னு சொல்லுவான். அப்புறம் அவன் அறியாமல் திருப்பி வில் ப்ரெஸ் ஆக்சிலேட்டர். இப்படியாக போயிட்டே வரும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஐ வாஸ் சீட்டட் அட் த பேக், மை ஃப்ரெண்ட் வாஸ் சீட்டட் இன் த ஃப்ரண்ட். நான் வந்து ஒரு ப்ரோபு மேகசின் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி படிச்சுட்டு பழமேனூர் கிராஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் பழமேனர். அப்போல்லாம் இந்த சிங்கிள் ரோடு தான், இந்த ரோடு கிடையாது. பழமேனூர் கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ணி அது ஒரு வளைவு ஒன்று வரும், ஒரு கார்னர். எல்லாருமே அதில் தான் போகணும். அது அந்த நேரம் வந்து டூ ஷார்ட் அ டிஸ்டன்ஸ் அண்ட் டூ ஷார்ட் அ டைம் ஃபார் போத் ஆஃப் தெம் டு டிசைட் வாட் ஷுட் பி டன்னு. நான் வந்து இந்த மேகசீனை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இவ்வளோ பெரிய கிரில்லு, ஆம்னி பஸ்ஸோட கிரில்லு ரொம்ப ஷார்ட்டாக தெரியுது. இப்படி ஒரு டேர்னிங்கு. இவன் என்ன பண்ணால் பெல்ட் போட்டுட்டு இருந்தான். பெல்ட் போட்டுக்கலாம், பெல்ட் எல்லாம் வேணாம் சார், இந்தியாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், எல்லாத்துக்கும் குதிரக்கமாக சொல்லின்னு இருந்தான். இப்படி டேர்ன் பண்ண உடனே அந்த பஸ் வாஸ் கம்மிங் அட் 70 கிலோமீட்டர் ஸ்பீட். திஸ் கை வாஸ் அட் 110. பட் என்ன ஒரு இதுன்னா, இவன் பிரேக் ஆச்சா வண்டி நின்றுடுத்து. அவன் பஸ்ஸு வந்தான். ஈ குட் நாட், நான் ஒரு 40 பேசஞ்சர் இருக்காங்க, ஈ குட் நாட் டூ எனி திங். கேம் அண்ட் டேஷ்ட் ஹெட் ஆன். அப்படியே அதாவது நான் இப்படி பார்க்குறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது பஸ்ஸு ஏத்தாப்பில் இவ்வளோ பெரிய பாடி, ரோடு கூட ஒன்றும் தெரியல, அப்படியே ஃபுல்லாக இருக்குது, அடித்து தூக்கிட்டு. அப்படியே நான் வந்து எனக்கு அந்த ஒரு க்ஷணம், அது க்ஷணம் கூட சொல்ல முடியாது, அதான் அந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது, அந்த ஃப்ராக்ஷன் அந்த வார்த்தை தான் இருக்குது, வேறு தெரியல. நான் எப்பவுமே ஒரு துளசி மணி மாலை போட்டுருவேன், அது எடுக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடையாது. சரி, எனக்கு இது லாஸ்ட் செகண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அழுதோ இதுவோ இன்னும் மரணம் சம்பாதிக்க போகிறது இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இது இப்படி இப்படி இந்த இதோட அப்படி கையை பிடிச்சிட்டு கண்ண முடின்ட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சி எனி சீன், மை ஆன்வர்ட் ஜேர்னி இஸ் ஃபார் ஷூர். எந்த ஞாபகம் வரல சிவராமன், அப்படியே நினச்சிட்டேன். லெட்மி அந்த ஒரு செகண்டு கூட நம்ம வேற எந்த சிந்தனையும் வந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் எல்லாமே ஸ்பிளிட் செகண்டில் நடந்தது. அடித்து தூக்கி போட்டு ஒரு அவ்வளோதான், டங்கு இடி மாதிரி சத்தம் கேட்டுது. அடிச்சு தூக்கிந்து அப்படியே போட்ட உடனே இந்த டிரைவர் வந்து ஐ வாஸ் த்ரோன் டு த ஃப்ரண்ட் சீட், ஐ வாஸ் சீட்டட் அட் த பேக். அந்த ஜோல்ட்டில் இந்த பக்கெட் சீட் இப்படி திரும்பி எடுத்து, இப்படி இருக்கிற பக்கெட் இப்படி திரும்பி எடுத்து, ஐ வாஸ் த்ரோன் டு த ஃப்ரண்ட். இந்த ஹேண்ட் பிரேக் போடுற இடத்துல இப்படி போய் விழுந்துட்டேன், வடிச்சு அந்த பாஸ்டரோடைய. ஆனால் இது அப்படியே வச்சுட்டுருக்கேன். அது அவன் சொன்னான், எடுத்துட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனவன் சொன்னான், அதை இப்படி போய்ட்டு ஒன்று எனக்கு மேலே டிரைவர் விழுந்தான். ஆமாம், யூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கெட் ஹிட், ஐ சா தட். இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவன் முன்னால் போய் விழுந்தேன். சரி, நம்ம கதை க்ளோஸ். அதுக்கப்புறம் இந்த சிந்தனை எதுவுமே இல்லை எனக்கு, ஒன்றுமே கிடையாது, கம்ப்ளீட். அந்த அதுதான் தெரியும். ஆனால் அந்த கான்ஷியஸ் லூஸ் பண்ண உடனே அடுத்த காட்சி நான் பார்க்குறேன். ஒரு பெரிய கும்பல் என்னை இழுத்து போட்டுண்டு அவள் மடியில் போட்டுண்டு, அப்போ ஒரு ரேபான் கிளாஸ் போட்டுருந்தேன், அதுக்கெல்லாம் எடுத்து இப்படி ஓரம் போட்டு இதெல்லாம் கட்டி இதை வச்சுட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணு, தலை ஹெட் இன்ஜுரி இங்கேருந்து இது வரலாம் லைட்டாக அப்படி பழந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த இடம் கிழிஞ்சு கொடுத்து. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறேன், இதெல்லாம் நான் பார்க்குறேன். அங்கே இருந்த ஹாஸ்டல் ட்ராவல் அது வந்து
இதுக்கு இந்த பாடியை போட்டுட்டு எல்லாம் அழுதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எங்கள் பாடி நல்லாவே தெரியுது, நல்லாவே தெரியுது. அவள் எல்லாரையும் பார்க்குறேன், நான் என்னோட பாடியை பார்க்குறேன், அதை போட்டுன்னு சில மனுஷாலாம் அழுதுன்னு இருக்கேன். ஆனால் நான் வந்து பார்க்குற இடம் என்னென்னா, இதுவரையிலும் இந்த பூலோகத்தில் பார்க்காத ஒரு இடம். எங்கள் அம்மாவை பார்க்குறேன். ஹூசவர் ஹஸ் மிஸ்ட் இங்கே எனக்கு நல்லா தெரிஞ்ச அவள்லாம் மேலே பார்க்குறாங்க. அது வந்து விவரிக்க முடியாத ஒரு சுகமாக இருக்குது. ஐ எம் ரியலி வாண்டிங் இன் வேர்ட்ஸ். அப்படியாப்பட்ட ஒரு சுகமாக இருக்குது. அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது, நிம்மதியாக அப்படியே தூங்குற மாதிரி அங்கே இருக்க. இது இது ஏதோ இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு துச்சம் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அந்த அடிச்சது தான் தெரியும். அதுக்கப்புறம் ஐ வாஸ் டிராவல் மேலே போயிட்டு இருக்கேன்னு தெரியுது, நல்லா தெரியுது. ஆமா, நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு தெரியுது. அடிச்சு விழுந்து இந்த இதுதான் லாஸ்ட் காட்சி. கண்ணு திறந்து பார்க்க முடியல, பிரமாதமா இருந்தது. அதாவது ஒரு வெரி பிளசன்ட், அது எப்படி விவரிக்கிறதுன்னு சொல்ல, ஒரு ரெஸ்ப்ளண்டன்ட் சுச்சுவேஷன் அது. ஐ வாஸ் இன் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் திங். எல்லாத்தையும் பார்க்குறேன். சில நேரம் கூட அது சொல்லுவேன், ஏன் தெரியுமா வந்தேன் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அமக்களமான ஒரு காட்சி அது. காட்சியில் இப்போ நினச்சா கூட October 3 ஞாபகம் வரும் எனக்கு. October 3 டியூஸ்டே 3:30 கரெக்டாக 4 மணி இருக்கும். ஆக்சிடென்ட் ஆகாம ராவு காலத்தில் கரெக்டாக ஆயிடுச்சு. 1989 October 3 டியூஸ்டே அடிச்சு தூக்கிண்டு. அப்போ அந்த ஒரு 1 மினிட்டோ எவ்வளோ செகண்ட்ஸ் தெரியல, ஒரு நடு கேள்வி. ஸோ இப்போ இந்த டெத்துக்கு அப்புறமா என்ன ஆகுங்கிற பயம் சுத்தமாக இல்லை, அவசியமே இல்லை, சுத்தமே இல்லை. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஹாப்பியாக இருக்கலாம் 100%. ஒன்றுமேனா ஒன்றும் இல்லை. ஏன்டா பார்த்தா இதெல்லாம் இது ஏதோ என்னென்னோ பண்ணுறா, என்னை தூக்கி போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டில் ஒரே கூட்டமாக தெரியறது. கார் இப்படி இருக்குது, கார் என்ன மாதிரி இன்னும் கூட தெரில, எப்படி ஏதோ இருக்குது. ஆனால் என் பாடியை நானே பார்க்குறேன். என்ன இதை போட்டு நான் அழுதுன்னு இருக்கா கீழே பேண்டன். ஐ வாஸ் இன் வெரி ஹை பிளேஸ். அது ஆஸ்ட்ரல் ட்ராவல்பால அதை எங்கேயோ ஒரு மேல இடத்துலேருந்து பார்க்குறேன் நான். அங்கே வந்து ஒரு விவரிக்க முடியாத ஹாப்பினஸ், ப்ளசன்ட்ரிஸ் ஆல் அரவுண்ட் மீ. பீப்புள் தேர் ஆர் எக்ஸலண்ட்டு. ஒரு ஒரு லவ்லி நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நல்ல வாசனை இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப பிளசண்டா. அரை செகண்ட் கூட அவளை விட்டு பெரிய முடியல. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நான் அதாவது உருவத்தை தான் பார்க்குறேன், அவளை ட்ரெஸ் எல்லாம் கூட ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா வந்து மடிசார் கட்டின்னு இருப்பா, அதில் இருக்கிறது தான் எங்கள் அம்மா. அவள் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு அம்மாவை பார்க்குறேன். மேபி தட் வாஸ் லாஸ்ட் தாட் இன் மீ, ஐ டோன்ட் நோ. அம்மாவை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அம்மா வந்து சொல்கிறா, இவனுக்கு இப்போ நேரம் கிடையாது, நீ வராதாங்கிறான். இந்த டிஸ்டன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் ரஷ்ஷிங். ஒரு செகண்டோட ஸ்பிரிண்ட் மாதிரி போகணும்னு பார்க்குறேன். உனக்கு இப்போ நேரம் கிடையாது, நீ வராத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னம்மா என்ன போய் ப்ரிவென்ட் பண்ற நீ? But it is not the communication through words. No words. It is all thought process. Complete thought process. Everything is getting transferred. அது அப்படியே ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, எக்ஸிக்யூட் ஆகுது போல. நாங்கள் போன உடனே அப்படி எனக்கு தோன்றது, வராதாங்கிறாரு. அம்மா வரக்கூடாது அப்படிங்கிறா. அப்படியே எல்லாம் பார்க்குறேன், எங்கேயுமே அந்த இடத்த விட்டு நகரத்துக்கே எனக்கு இது இல்லை. அப்புறம் அவ்வளோதான் சிவராமன். அடுத்த நேரம் அவ்வளோதான், உடம்பு ஃபுல்லாக பெயின் இருக்கு. பேக் டு த பாடி. பயங்கர சஃபரிங். கண்ணை திறந்து பார்க்க முடியல, வலி. ஆனால் என்னை அறியாமல் அந்த சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு 33 ஸ்டான்ஸா அந்த நிலைக்கு நான் திருப்பி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகிறது, திருப்பி அந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்கோசரம் இதெல்லாம் எனக்கு அன்மைண்டிங் தி பெயின், அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் எனிபடி. ஐ வாஸ் நாட் பாதர்ட் அபவுட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். ஐ வாண்ட் டு கோ பேக் தேர். அதனால அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் இந்த தெலுங்குக்காரன் என்னை கூட்டின்னு வந்தவன் சொல்கிறான். நான் தான் ஒன்று எடுத்துன்னு போனேன். அங்கே போன உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். ஆஸ்பத்திரிக்கு அங்கே நியரஸ்ட் இதில் ஒரு எடுத்துன்னு போகிறான். அது எப்படின்னா, ஒரு 4 ட்ரை சைக்கிள் இல்லை 4 வீலர் போட்ட ஒரு கட்டை வண்டி காய்கறி விற்றுன்னு வரான். அங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோம்.
என்னையும் டிரைவரையும் அதில் போட்டுன்னு தள்ளின்னு ஓடுறாங்க. காய்கறிலாம் உனக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு கீழே இறக்கி வச்சுட்டு இமீடியட்டாக ரஷ் பண்ணாங்க என்ன. அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு? அந்த ஃப்ரெண்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தான் எனக்கு நினைவு வராமல் கண்ணு திறந்து பார்க்க முடியல. யார் டாக்டர், எந்த சூழ்நிலை, ஒன்றுமே கண்ணே திறக்க முடியல. அப்போது என்னை வந்து ஒரு பெட்டில் போட்டிருக்கான்னு தெரியுது. ஒரு பெட்டில் ஒரு இந்த அயன் டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் போட்டு ஃபஸ்ட் எய்டு தரான். இங்கே சூச்சர் போடுறாரு அவர். ஒரு மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு இங்கே கிழிஞ்சிடுத்து. ஃபஸ்ட்டு அந்த 3 நீடில் மாதிரி ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு இப்படி அந்த 3 நீடில் எடுத்து வாங்குறாரு. இப்போ குத்துறாரு. அந்த வலி தெரியுது, ஆனால் வலிக்கிறதுன்னு சொல்கிறது கூட திராணி இல்லை. இப்படி இப்படி இப்படின்னாரு. பல்ஸை பார்த்தாரு. 17லேருந்து அப்படியே டிப்பாக ஆரம்பிச்சுது. இனிமேல் பழக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்றது எனக்கு நல்ல காதில் விடுறது. நான் வந்து உயிரோட இருக்காண்டா, நான் செத்து போகலாடான்னு சொன்னால் வார்த்தை வரல. ஏன்னா அந்த வார்த்தையும் வரல. ஆனால் இந்த சுப்பிரமணிய பூஜகம் மட்டும் நினச்சிட்டே இருக்கேன், சொல்லலை. இதெல்லாம் என்ன வேணா நடக்கட்டும், அது சாமி இதை விட்டுறக்கூடாது, நம்ம திருப்பி அந்த நேரத்துக்கு போயிடுவேன்னு எனக்குள்ள ஒரு சக்தி, அந்த ஃபீலிங் மாத்திரம்தான். அதான் டாமினண்ட்டாக இருக்கு எனக்கு. இதுதான் எனக்கு சாவி, இதை வச்சு திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுவேனா, திருப்பி இங்க வரணும்னு தோணல, வரவே இல்லை. இங்க வரணும் தோணவே இல்லை. அதையே சொல்லிட்டு இருக்கானா. அப்போ என்னை வந்து டிரைவர் போலீஸ் வந்துட்டாங்க, யாரோ கூப்பிடுறாங்க. அவள் பேசுறதெல்லாம் காதில் விடுறது. ஆனால் இல்லை, இது வந்து விசிட்டிங் கார்டு எடு பையில் இருக்குது, இதுதான் இருந்ததுன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பழமையான ஒரு ஆள் வந்து அதை எடுத்துகிட்டு ஆஃபீஸ், வீட்டு நம்பர் கிடையாது, இல்லை ஆஃபீஸ் திருமலைப்பள்ளி ரோடில் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். 2 விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த 2 நம்பர் இருந்தது, ஒன்றுத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இந்த கார்டு உடையவர் இந்த பென்ஸ் காரில் காலமாயிட்டாரு, ஆக்சிடென்ட் அப்படியே சொல்லிட்டோம். இந்த இடத்துக்கு நாங்கள் மார்ச்சரிக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு ஆஃபீஸில் சுவாமிநாதன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னா என்டர்பிரைஸ் ரிலேட்டிவ், அவன் தான் எனக்கு அக்கௌண்டண்ட்டாக இருந்தான். அவங்ககிட்ட சொல்லிட்டான், இந்த இடத்துக்கு இந்த வீட்டு சம்மந்தப்பட்டவாள்லாம் வர சொல்லு, நான் இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பேசுகிறேன், என்னுடைய நம்பர் இது. பட் உங்களுக்கு அது தெரியுது? அதெல்லாம் தெரியுது. பட் உங்களால ஒன்றும் அதான் கண்ணை திறந்து பார்க்க முடியல, கத்த முடியல, கேட்கலாம், வார்த்தையே வரமாட்டேன். நோ எனர்ஜி அட் ஆல், லாஸ்ட் இனஃப் பிளட். அதான் சொன்னார் அவர், நம்ம ரத்தமும் போயிடுத்து, பல்ஸ் இஸ் டிப்பிங்கு, ட்ரிப்பு கொடுக்கலான்னா கூட இன்னுமே ரிவைவ் பண்ண முடியாது. அப்படியே இந்த தையலோடு அப்படியே விட்டார் அவர். ஒன்று போட்டு அப்படியே அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டு அந்த ஒரு பெட்ஷீட், அழுக்கு பெட்ஷீட்டை போத்திட்டு அந்த வேன் வருது, மார்ச்சரி வேன் வருது. அதில் அந்த இதில் உள்ள போகிறான் அந்த ஜெயச்சந்திரன் பேர். ஆமாம், அந்த பல்மேனூரில் அவனுக்கு விவசாயம் பண்ணுறான், பசுமாடு வாங்கி வைக்கணும். ஆமாம், இவர் எழுதிட்டு தான் போகிறாரு. அந்த டாக்டர் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து காப்பி 2த்தையும் வயத்தில் சொருகிட்டு, சொருகிட்டு ஒரிஜினல் காப்பியை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே ஃபோன் பண்ணுறான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. எஸ், அதனால தான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து அந்த மார்ச்சரியில் போடும்போது என்னோட டெத் சர்டிஃபிகேட்டை வயத்தில் வச்சு அதை ஒரு மாதிரி ஒட்டி விட்டுருவா, தைச்சு அதை உங்களை உள்ளே விட்டுருவான் மார்ச்சரி இல்லை. அப்போ தான் எடுக்கணும் நீங்கள், அது எவ்வளோ பாடி இருக்கும் அங்கே, உங்களுதுன்னு ஆக்சிடென்ட் இதுன்னு போட்டு வச்சுருப்பா இல்லையா, அதுதான் நான் வச்சுட்டு இருந்தேன். கன்னடத்தில் எழுதியிருந்தது எல்லாமே. அது 3 வருஷம் வச்சுட்டு இருந்தேன், அப்புறம் கீச்சு போட்டேன். எல்லாரும் சொன்னால் அதெல்லாம் வச்சுக்க கூடாது, நீ டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணி நீ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம்டா, நீ அபிஷியலி டெட்ரா அப்படின்லாம் ஜோக் பண்ணுறாங்க. டாக்டர் பேர் ஞாபகம் இருக்கா? டாக்டர் பேர் வந்து டாக்டர் பேர் நல்ல ஞாபகம் இருந்தது. அவர் பேரும் ராகவேந்திரா சங்கர்னு 2 பேர். இந்த ராகவேந்திரா தான் இஸ் சர்ஜன் who did that. அது யார் கையெழுத்து போட்டான்னு தெரில. கன்னடத்தில் எழுதிருந்தது வேர்ட்ஸ் எல்லாமே. அவள் ஸ்டாம்ப் போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டாம்ப் போட்டு அப்பா போயிட்டு வந்தாளே, அப்பா போய் அந்த டிரைவர் பாடியை ரிட்ரீவ் பண்ணி வந்தாளே. அவுட். சரி, நீங்களும் தான் அவுட், சர்டிஃபைட் பண்ணியாச்சு. நம்ம டிரைவர் வந்து காரை விட்டு அவன் அவுட் ஆகிட்டான்னு நான் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் இதாக அடிச்சு இப்படி விழுந்தான் சார்னு இப்படின்னா அவன் போயிட்டான்னு எனக்கு தெரியும், ஒரு ஈன குரல்ல. ஆனால் அதான் நான் சொல்கிறேன், இன்னொன்று, யார் என்ன போனாலும் தனித்தனியாக தான் நம்ம ட்ராவல். அந்த சேர்ந்து இதெல்லாம் கீழே இருக்கிறது தான் சேர்ந்து, யாருமே சேர்ந்தே கிடையாது.
நிஜமா அது ஒன்று தெரிஞ்சுட்டேன். அவன் என்ன ஆனானே தெரில, இன்னொரு ஃப்ரெண்டு என்ன ஆனானே தெரில. நான் மேலே போயிட்டேன். இதில் என்ன பியூட்டினா, அவனை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிட்டான். அவன் வந்து ஹி காட் பெக்ட் இன் டு த விண்ட்ஷீல்டு கிளாஸ் ஃப்ரண்ட்டில் அடிச்சு 6 தையல் இந்த கண்ணை சுற்றி, ரைட் ஐ 6 தையல் அவனுக்கு. அந்த 6 தையலை அவனை வேற ஆஸ்பத்திரிக்கு அவன் செத்து போல மயக்கம் போட்டு விழுந்துட்டான் இந்த அடினால். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு கொடுத்து அவன் கேட்டிருக்கான், எங்கே என்னோட வந்தவா 2 பேர் அவா அப்படின்னு. அந்த இதை சொன்னா அவங்க எல்லாம் போனாங்க, அவர் என் பாஸ், அவர் சாகக்கூடாது, நான் பார்க்கணும். கண் சரியாகி அவனுக்கு இவ்வளோ தூரம் இப்படி ஒத்த கண்ணு மாதிரி பேண்டேஜ் போட்டு விட்டா, நீ உனக்கு ஒன்றும் இது மாதிரி இல்லை அப்படின்னு மயக்கம் தெரிஞ்ச உடனே என்ன பார்க்க வந்தோடனே அழுதுட்டு வரான். அவன் கூப்பிட்டுன்னு அதெல்லாம் அவன் பேசுகிறானே, அப்போ தான் எனக்கு அவன் ப்ராசஸ் முடிஞ்சு வரத்துக்குள்ளே எனக்கு தெரியறது. ஆனால் வார்த்தை வரல, எனர்ஜி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், மார்ச்சரியிலுக்கு வேனில் ஏற்றணுன்னே இந்த ஜெயச்சந்திரன் ஒருத்தர் 2 பேரை கூட்டிட்டு அவன் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸோட சண்டை போடுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவர் செத்து போல, அவர் உயிரோடு இருக்காரு, டிரைவர் தான் போயிட்டாரு அப்படின்னு அவன் சண்டை போடுறான். டே பாடா நீ அப்படிங்கிறாரு அவரு. அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அவன் யாரோ வேடிக்கை பார்க்க வந்தாள். அவன் அந்த கிராமத்தில் அவன் பேர் ஜெயச்சந்திரன். அவனை இங்கே 1 வாரம் இருக்க வச்சான். இந்த ஆத்துக்கு வந்தான், அப்பா இருக்க சொல்லிட்டு அவங்ககிட்டே 2 பசுமாடு வாங்கிட்டான் அப்பா. வேற எப்படி நம்ம கிருதஜ்ஞ தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனும் ஒரு சாய்பு தாடி வச்சுட்டு அவன் பெரிய ஷீரடி பாபா டிவோட்டியான். அவனும் இவனும் அந்த ஊரில் ஏதோ அவன் தான் அந்த டெம்போ ட்ராலர் மாதிரி மேட்டடார் வேன் வச்சுருந்தான் புதுசு. அவன் அங்கே ட்ரிப் அடிக்கிற மாதிரி, சின்ன கிராமம் தானேன்னு. அதனால he was well known to the police also. So they fought and the bar நான் வந்து வேலிடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, இது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. டாக்டரே சொல்லிட்டாரு, இல்லை செத்து போகல அவர் அப்படின்றான். சண்டை போடுறான் அவன். சண்டை போட்டு took my body off, ஏற்ற விடலை பண்ணி அந்த மேட்டடாரில் ஏற்றின்னு வந்துட்டான். ஏற்றின்னு வந்தோடனே இந்த ரகு, அவன் பேர் ரகுராமன் பேர், எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தவன், அந்த ரகுவை கூட்டின்னு வராங்க. சார் என்ன சார் உங்களை போய் மார்ச்சரியில் ஏற்ற போனான்னு அவன் பேசுங்க சார் பேசுங்க சார்னு சொல்லி இது பண்ணுறான். எனக்கு அப்படியே அந்த லாங் ஃப்ளாட் அப்படியே இருக்கேன், ஒன்றுமே தெரியல, எங்கே இருக்கேன் என்ன ஏது, ஒரு மாதிரி உடம்பு வலிச்சுட்டே இருக்கு. ஆனால் அந்த தாட் ப்ராசஸில் இருக்கேன், மயக்கத்தில். என்ன பண்ண ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சண்டை போட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கி, சரி உன்னோட ரிஸ்கில் நான் ஆஸ்பத்திரியில் ப்ரூவ் பண்ணின்னு வரேன் ஏதோ சொல்கிறான் அவன். பட் ஈ நெவர் அலோட் மை பாடி டு பி டேக்கன் தேர். நீ பாடியிலும் சொல்லக்கூடாதுங்கிறான். அவன் செத்தே போகலான்றான். அப்புறம் அந்த அளவுக்கு சண்டை போடுறான் அவன் யார் என்னன்னு ஒன்றும் தெரியாது. வந்தவொடனே இந்த மேட்டடார் வேனில் போட்டு ரகுவை கூட்டிட்டு நம்ம மெட்ராஸ் போகிறோம். நான் என்ன வேணால் எழுதி கொடு, இந்த ஊரில் தான் இருக்கேன், அவர் தெரியும், அவர் இவரோட ஒர்க் பண்ணுறவர் தான், அவர் எல்லாம் பேசுகிறாரு, நாங்கள் ரிஸ்கில் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் ஏதோ அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டான், ரெக்கார்ட் பண்ணிட்டான் அந்த ரகுராமன்ட்ட. எங்களை விட்டுட்டான். டிரைவர் பாடியை நீங்கள் யாரானு மெட்ராஸ்லேருந்து வந்தால் தான் இது பண்ணுவோம், அதனால் இந்த மார்ச்சில் இருக்கணும்னு போலீஸ் இன்கொஸ்ட் பண்ணி போட்டான். இது வந்து ஒரு 5:30 மணி வாக்கில் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து அவனுக்கு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில. எங்கள் அப்பாவை பார்த்தா, எங்கள் அப்பாவை பார்த்து பேசுறதுக்கு பயம் அந்த கிளர்க்குக்கு, அக்கௌண்டண்ட்டுக்கு. அவன் வந்து எங்கள் அண்ணாட்ட பார்த்து சொன்னான், எங்கள் அண்ணா 2 பேரும் சபரிமலை போகிறதுக்கு, அண்ணாவும் தம்பி அவள் 2 பேரும் சபரிமலை போகிறதுக்கு விரதம் இருந்துருக்கா. அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபோன் வந்தது சார், நானும் சார் பெங்களூர் போயிருக்காரன். ஆமாம் அப்படின்னா கால்டு நானும் இந்த ஹவுஸ், நானும் சார் பெங்களூர் போயிருக்காரு, இந்த மாதிரி. ஆமாம், இல்லை சார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த நம்பரை கொடுத்துருக்காரு, நீங்கள் வேணால் பேசுங்க அப்படின்னு இவன் இங்கேருந்து ஃபோன் பண்ணால், ஆமாம் சார் ஆமாம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப இது நடந்துருது, நீங்கள் இந்த இடத்துல வாங்கோ, எனக்கு ஃபோன் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்படி வாங்கோ. உடனே கார் எடுத்துன்னு எங்கள் அப்பா மாத்திரம், இல்லைடா ஐ நாட் லாஸ்ட் மை சன் அப்படின்றாரு. ஆமாம், அப்பாட்ட போய் சொல்லிட்டு பார்த்துப்போ, எதுக்கும் தைரியமாக இரு. ஆனால் அவன் போகல, நிச்சயமாக என் மனசாட்சி சொல்கிறது அவன் போகல, அவன் இருப்பான், எப்படி இருந்தாலும் அவன் இருப்பான், வாங்க நீங்கள். இவளுக்கு சொல்லவே இல்லை, பிகாஸ் ப்ரெக்னென்ட் இந்த ஆற்றுல. இங்கேயும் நார்மலாக அந்த ஹோட்டலில் போனோடனே ஹோட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுவேன், என்ன இவர் நீ இவ்வளோ நேரம் ஆச்சு ஃபோனே பண்ணல அப்படின்றதா. அப்புறம் என் பிரதர் வந்து சொல்லியிருக்கான், இல்லை முன்ன பின்ன ஃபோன் கிடைக்காம இருந்திருக்கோம், எதாவது இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கோன்னு ஒரு மாதிரி சொல்லி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் அவள்லாம் பேசினே இருந்திருக்கா. நோபடி ஸ்லெப்ட் எல்லாம் சொன்னான்.
நான் பிள்ளைத்தாச்சி சொல்ல வேண்டாம், வேறு மாதிரி ஆகிட போகிறது அப்பாவோட இது அதனால் சொன்ன உடனே இவா வந்து நேராக போய் நைட்டு ஒரு 12 மணிக்கு 12:15 ரீச் பண்ணிருக்கா. ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி எடுத்துட்டு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா இந்த காரை பார்த்தா நம்பவே முடியல. தெரிச்சிருக்குமாடா, இவ்வளோ பெரிய பானட் இப்படி பல்பாயிடுது. டிரைவர் பாடி அங்கே போட்டிருக்கா. அந்த இதில் சொல்கிறக்கா, இதெல்லாம் கேஸ் வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு பார்த்தா டேனியல் அவன் அந்த முதல்ல இங்கே வந்திருக்கான், பார்த்துருக்கா. அவன் ஒன்றுமே புரியல. இவனுக்கே இப்படி அடிபட்டிருந்ததுன்னா யாருமே பழச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு ஃபங்க் ஆகிருக்கான். ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட ஒரு டயர் பஞ்சர் போடுறவன் ஒருத்தன் பெரிய அடி. ஆனால் ஒத்தரை வந்து இன்னொரு 3 பேர் 2 பேர் 3 பேரில் இவன் செத்து போயிட்டான். அந்த 2 பேர் வேறு யாரோ ஒரு வில்லேஜர் கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க செத்தா மாதிரி தெரில. அதில் ஒத்தருக்கு வந்து கண்ணில் தான் அடி. அவர் வந்து அப்போ செல்ஃபோன் கிடையாது. சரி நம்ம தம்பி போகல, பட் எங்கே போனால் எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறப்பா ஒன்றுமே இல்லை. தேவர் டிராயிங் பிளாங்க். இன்னும் பயமாயிடுது. என்னடா இவனை பார்த்தாவே இப்படி இருக்குது. சரி இவன் இங்கே இறந்து போயிட்டான், அவன் ஆஸ்பத்திரிக்கு போய் போனான்னா யார்கிட்ட போய் கேட்குறது, எந்த ஃபோன் கேட்குறது? ஏன்னா இவங்கக்கிட்ட யாருமே செல்ஃபோன் கிடையாது. இந்த குடியானவன் ஒரு குடிசை வீடு. ஏன்னா ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணால் இதெல்லாம் முடிஞ்சு அந்த பல்மன் ஒரு கிராமத்துக்கு விட்டு வெளியில் வரத்துக்கு முன்னால் என் கூட வந்தவனுக்கு தண்ணி தாங்க எடுத்தது. அங்கே அவனோட குடிசையை கூட்டின்னு போயிட்டு தண்ணி கொடுத்துட்டு எனக்கு அப்படியே என்னை படுத்த படுக்க கீழே போட்டுட்டு என் வாயில் பால் ஊற்றினான் அவன் எனக்கு தண்ணியில். ஏன்னா டாக்டர் சொன்னார் எப்படி இருந்தாலும் போயிடுவான், இப்போ எப்போ ஹெட் இன்ஜுரி ஆச்சோ அவன் வாமிட் பண்ணான்னா ஷூர் ஷார்ட்டாக போயிடுவான், அவனுக்கு எதுவுமே என்ன மரணம் நடத்தாலும் தண்ணி கொடுக்கக்கூடாது, நீ அவன் பழைச்சிப்பான் அவன். அவங்க ஏதோ மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவன் என்ன பண்ணான், பால் கொடுத்தான். நான் கூட நினச்சேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அவன் சரி எங்கேயோ பிறந்தான் எங்கேயோ அவ்வளோதான் கடைசி பால் ஊற்றுறான் போல இருக்குது. இப்போ நான் வேணும் வேணான்னு சொல்கிறதுக்கு கூட ஐ ஆம் அட் த மர்சி ஆஃப் 4 people. எனக்கு ஒன்றுமே என்ன ஒன்றும் திராணியே கிடையாது எனக்கு. அப்படியே இருக்கும்போது இப்படி வந்துட்டோம் மேடான்னு நினச்சோம். அப்புறம் அவன் கொடுத்துட்டு என்னை வந்து ஒரு லென்த்தி சீட்டில் படுக்க போட்டுட்டு அந்த தலைமாட்டில் வந்து அவன் உக்காண்டிருந்தான் அந்த ஜெயச்சந்திரன். இந்த டிரைவர் ஓட்டுறான். முன்னால் சீட்டில் சைடு சீட்டில் என் ஃப்ரெண்டை உட்கார சொல்லிவிட்டு, சார் அவருக்கு எதனா பேச்சு கொடுங்க, அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, அதனால் எதானு சொல்ல. நான் வந்து இந்த ஸ்லோகத்தையே சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அம்மானு கூட சொல்லலை. அதெல்லாம் சொல்கிறான். ஐயோ அம்மானு கூட நீ ஒரு வார்த்தை பேசலை, நீ ஏதோ சான்ஸ்கிரிட் சொல்லிகிட்டே இருக்க நீ, அது வெளியில கேட்குறதா அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு வார்த்தை வரலன்ட்டு. அவன் சொல்கிறான், நீ பேசுகிற அதுதான் எனக்கு ஏதோ சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியறது அப்படின்னா. அப்புறம் ரகுவுக்கு தெரியும், அவனுக்கு சான்ஸ்கிரிட் ஹிந்திலாம் நல்லாவே தெரியும். அதனால் அவர் ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்காரு விட்டு அவருக்கு. நான் சொல்கிறேன், என்ன கேட்டேன், சார் சார் அப்படிமா. அவன் என்னப்பா அப்படிம்பேண்ணா. கண்ணை திறந்து கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படிமா. ஏன்னா கண் திறக்கவும் முடியலடா, நான் திறந்தா நான் ஏன்டா பார்க்காம இருக்க பாருன்னு. என்ன சார் பண்ணுறதுன்னு, என்ன பண்ணுறதுன்னு கூட சொல்ல முடியலடா என்னால் அப்படின்னு. சரிண்ணா அவன் பார்த்தான். சரி ரொம்ப அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாத, விட்டுடு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து கார்த்தால் என் பிரதருக்கு எல்லாரையும் தெரியும், நல்ல கான்டாக்ட்ஸ் உண்டு. அப்புறம் எனக்கு பசோட்டா கிருஷ்ணன் தான் இதை சொன்னது. 2 வருஷத்துக்குள்ளே நீ என்ன தான் பண்ணினாலும் ரதத்தில் உனக்கு ஒரு விபத்து இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குடா அப்படின்னா. கிருஷ்ணன்கிட்ட கேட்டால் நான் அப்போ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா. கிருஷ்ணா இப்போ நீ பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்ட, இது உறுதின்ட்ட, அது நடந்துட்டு போகிறது. ஆனால் அது நடக்க போகிறதுன்னு நினச்சேன்னா டெய்லி செத்து சொன்னாமேன்ட்டு இருப்பேன். என்னால் வண்டியை ஓட்ட முடியாது, அதனால் நடக்கிறபடி நடக்கட்டும் போ அப்படின்னு சொன்னேன். இந்த தைரியம் தாண்டா உன்னை காப்பாற்றும், பட் இட் வில் ஹேப்பன், யூ வில் கம் அவுட் அன்ஸ்கேத்ட் அப்படின்னாரு. ஆமாம், யூ வில் கம் அவுட் அன்ஸ்கேத், இது நடந்தே தீரும், இதுதான் உனக்கு கண்டம், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னா. அதனால தான் அந்த துளசி மாலையை போட்டுகிட்டே இருப்பேன். அது பெரிய ரட்சடா உனக்கு அப்படிம்போம். சரி நான் போனேன். அதெல்லாம் ஞாபகம் வந்தது. உங்கள் அண்ணா பிடிச்சி அங்கேருந்து நேராக அப்போலோவில் ஆளை ஒன்று பிசி ரெட்டி ஆல் கேம். ஏன்னா என் ஃப்ரெண்டு இந்த ராகவேந்தர் ராவ்னு அவர் தான் இந்த பிவி நரசிம்மராவுக்கு ரொம்ப க்ளோஸாக போய் இந்த சந்திராசாமி கனெக்ஷன்லாம் அப்போ தான். அதனால அவர் உடனே வந்துட்டார் எங்கள் ஆஸ்பத்திரி. அரவுண்டு 4:45 ஐ ரீச்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல். எவ்ரிபடி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். ஒரு 50 பேருக்கு மேலே கூட்டம் இருக்கு. ஐ வாஸ் டேக்கன்.
ஐ வாஸ் டேக்கன். வாசலெல்லாம் யார் நிற்கிறான்னு கூட தெரியல, கண்ணெல்லாம் கொஞ்சம் தான் பார்க்க முடியும், இவ்வளோ தான் திறக்க முடிஞ்சுது. 8 hours ஆஃப் அகனைசிங் ட்ராவல் ஐ ஹேட் ஃப்ரம் தட் பிளேஸ் டு பல்மனேட்டு. முள்ள ஓட்டின்னு வந்தோம். மெட்ராஸ்க்கு வந்து உடனே வந்தார், பார்த்தாரு, தண்ணின்னு கேட்குறேன். நோ, வி வில் நாட் கிவ் யூ வாட்டர், டோன்ட் வரி. அங்கே டியூட்டி டாக்டர். அதுக்கப்புறம் பிசி ரெட்டி ஹிம்செல்ஃப் கேம் வந்து ஐ வாஸ் ரஷ் டு ICCU, இன்டென்சிவ் கிரிட்டிக்கல் கேர் யூனிட். அதான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் ICU. அங்கே போயிட்டு இந்த இதை திறந்து பார்த்தா ஹெட் இன்ஜரி நிறைய. பல்ஸ் பார்த்தா பல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குன்னாரு. வெஜிடபிள் லைஃப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஆச்சே, ஒன்றும் இது இல்லையேன்னு சொல்லிட்டு ஈ சமாண்ட் ஆல் தி நியூரோ சர்ஜன்ஸ் அண்ட் அதர்ஸ். கணபதியின் வந்தார். அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் பி ராமூர்த்தி வாஸ் ஆஸ்ட் அ ஒப்பீனியன். அந்த வந்த உடனே என்னை உள்ளே கூட்டின்னு போயிட்டா. உள்ளே கூட்டின்னு போயிட்டு ஐ வாஸ் டவுன் அண்டர் தட் லைட்ஸ். ரொம்ப பளபளன்னு அடிக்கிறது, கண்ணு கூசறது, திறந்து பார்க்குற. 2 கையிலையும் கேன் போட்டிருக்கான். அந்த கேன் போட்டு இந்த ட்ரிப் இஸ் கோயிங் ஆன். என்ன பண்ணாலும் அவர் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும், வி வில் சி அப்படின்னார். பிஃபோர் வி ஆப்ரேட் அப்பான் வி வில் சி. என்னென்னா அவளுக்கு வந்து ஏதான ஒன்று இருந்ததுன்னா இட் வில் பி அ வெஜிடபிள் லைஃப் ஃபார் ஹிம் த்ரூ அவுட். அப்படியே தான் கான்ஷியஸ்லாம் இருக்கும், பட் ஹீ கேனாட் மூவ். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குமா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணுறதுக்கோசரம். ஏன்னா 32 இடத்துல கான்கஷன்ஸ் எனக்கு அப்படியே அடித்ததுனால அந்த இம்பேக்டில் எங்கே பார்த்தாலும் வலிக்கிறது எல்லா ஜாயிண்ட்டும். தூளி மாதிரி ஒன்று போட்டு இப்படி எக்ஸ்ரே எடுத்தான். 4 நாள் அதில் எக்ஸ்ரே டேபிள் கூட போக முடியல. அதனால் இப்படி எடுத்துகிட்டு பார்த்தா கான்கஷன்ஸ் இருக்குது, பட் ஒன்றும் இதுவாக இல்லை. பட் ஹெட்டு தான் எனக்கு மறிட்டு ஐ வில் சீன்ன உடனே ஈ ஆஸ் மீ இது என்ன ஆச்சு என்கிட்ட. ஹலோ, ஆமாம், லக்ஷ்மி நாராயண் அப்படின்னா. எஸ் சார் அப்படின்னேன். ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ்? டெரபிள் அப்படின்னா. வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னாரு. ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் ஃப்ரம் த டைம் ஐ மெட் த கார், how I have taken to Bangalore and all, flawlessly. என்ன அறியாமல் பேசுகிறேன். ப்ரொஃபஸர் மாதிரி சொல்கிறாரு, நயா யூ ஆர் டாக்கிங் லைக் எ ப்ரொஃபஸர். ஸோ யூ குட் distinctly remember those things very much. I know where he put the first moon needle. அந்த ஆஸ்ட்ரல் டிராவலிங் சொன்னேல. ஆமாம், அதையும் சொன்னேன். அவ்வளோதான், படக்குன்னு கைட்டினார். ஏய், நீ வெத்த குழம்பு சாப்பிட்லான்டா, நீ உனக்கு ஒன்றுமே இல்லைடா. God wanted you to do more sins, அதனால he spared you அப்படின்னாரு. இது ஒரு தட்டினாரு இந்த சைடு. நான் டேக் ஹிம், நோ நீட் ஃபார் ஆப்ரேஷன். எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணார். he was emotional. அந்த ட்ரெஸ்ஸை அந்த மாஸ்க் மாத்திரம் கைட்டு விட்டுனா அந்த இந்த இதோடைய ஐ வாஸ் வீல்ட் இன் டு ICU. யூ டூ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் டு ஹெட் இன்ஜரி எவ்வளோ தூரம். ஐ ஜஸ்ட் எஸ்கேப்ட் பை 1/4 inch. அது டிஸ்டர்ப் ஆயிருந்ததுன்னா காலினி உனக்கு மெமரி பவர் பேருக்கும் எவ்ரி திங் வில் பி மெமரி லாஸ் வுட் ஹவ் பின் டெரிபிள் அப்படின்றார். அதனால உனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஸோ விவிட்லி, யூ ஆர் ஆஃப் போ அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அங்கே வந்த உடனே ICUவில் இருந்தேன். அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ஐ வாஸ் பேட்லிங். தேவர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ். ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் VIP வார்டில் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அந்த கேனோடைய ஒரு 7:30 மணி வாக்கில் கொஞ்சமாக லூக்வாம் இதில் காஃபியோ டீயோ யூ கேன் ஹேவ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லுங்க, ஏன்னா முதல் நாள்லேருந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் இஃப் ஹி பாசஸ் யூரின் ஆர் திஸ் திங், தட்ஸ் அ குட் சிம்டம். அண்டு வி வில் டூ த ரெஸ்ட், வி வில் அப்சர்வ் ஹிம். இந்த கால் இதெல்லாம் இனிமேல் தான் அவனை இது பண்ணி பார்க்க முடியும். வி வில் சி ஆஸ் ஃபார் அஸ் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நோ. வி வில் அப்சர்வ் ஹிம் ஃபார் வீக். தென் இஃப் இட் நீட் பி another 2 weeks அப்படி போகலாம் அப்படின்னார். 17 days I was there. 17 days 17. அவனையும் அந்த வேணும் ஒரு ஆள் போட்டு அவனுக்கு சூச்சர் போட்டு இஸ் நாட் இன் டேஞ்சர், பட் விஷன் இம்பேர் ஆகக்கூடாதுன்னு சம் குட் சீஃப் ஆப்தாலமாலஜிஸ்ட் அண்ட் ஆல் வேர் சம்மண்ட். அப்போலோக்கு வர ஆள், அவளெல்லாம் அவள்கிட்ட கன்சல்ட் பண்ணினேன். இல்லை ஒரு 10 நாளைக்கு நான் அப்சர்வேஷனில் இருந்தா நான் சொன்னேன். அவன் எவ்வளோ என் பிரதர் சொன்னான், இவன் எவ்வளோ நாள் இருந்தாலும் அவனும் அங்கேயே இருக்கட்டும், ஐ வில் புட் த பில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளையும் வச்சுருந்தது. ஸோ தே டுக் த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், நத்திங். பட் இங்கே சூச்சர் போடுவோம், கொஞ்சம் அது அந்த தடம் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் சரியாக போகணும்னா.
அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5வது நாள் வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் இந்த வீல் சேர். 5வது நாள் நிற்க சொல்லிவிட்டு இது பண்ணார். ரொம்ப பெயினாக இருந்தது. மை லெஃப்ட் சைடு there was a very big lump. அதுக்கு வந்து என்னென்னவோ கொடுத்து பார்த்தா அது குறையிற மாதிரியே இல்லை அந்த இன்ஃப்ளமேஷன். அப்போ என்ன சொன்னார், மைக்ரோ சர்ஜரி ஒன்று பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஒன் லெக் வில் பி ஸ்லைட்லி ஷார்ட்டர் தென் தி அதர் லெக்கு, அதுக்கு ஒரு மெடிக்கல் ஃபுட்வேர் கொடுப்போம், அதை போட்டுருக்கலாம், அப்போ தான் நீங்கள் மூவ்மெண்ட் எல்லாம் ஈஸியாக இருக்கும், உங்களால் இன்னுமே கீழெல்லாம் உட்கார முடியாது, சப்பலாங்கோட்டெலாம் உட்கார முடியாது, அந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுன்னார். ஐ செட் டோன்ட் டச் மீ, ஐ டோன்ட் நீட் திஸ் ஆப்ரேஷன், ஐ வில் லீவ் லைக் தட். அதனால் என்ன பண்ணால் டெய்லி அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான், ஷாக்கு கரண்ட்டை வச்சு அப்படியே அதில் தான் குறையாதுதான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிங்க்கு 1000 ரூபா. அது ஒன்றும் வேலைக்கே ஆகலை. அது அதுக்கப்புறம் எட்ரஸான் இதுன்னு இதெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் அதுவும் வேலைக்கு ஆகலை. அதனால தான் இப்போ இது ஆயிடுத்தா, 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடுது. அப்போலோ ஆஸ்பத்திரிலேருந்து வந்து 1 மாதம் ஆயிடுது. அப்போ எனக்கு சும்மா உட்காந்துருக்க முடியல ஆற்றுல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஆஃபீஸ் போகலாம், திருமலைப்பள்ளியில் உள்ள ஆஃபீஸு. அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போனேன். அப்போது வேஷ்டி கட்டின்னு தான் போனேன், பேண்ட்டெல்லாம் போட முடியல, இப்படி பண்ணி பெண்ட் பண்ணி போட முடியல. எனக்கு என்னென்னா ஆஃபீஸ் ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் போனேன், வந்துட்டேன், ஒரு அரை மணி நேரம் கூட உட்கார முடியல. உட்காண்டிருந்தேன், இன்னும் பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சுது. இதெல்லாம் யாரை எடுத்து செய்யறது, இன்னமே அவனுக்கு இப்படி அடி வாங்கிடுத, என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு ஒரு மாதிரி ஒரு டிப்ரெசிவ் ஃபீலிங் மாதிரி இருந்தது. வந்துட்டேன். உடனே அடுத்த நாள் எனக்கு ஆலாசியா ஞாபகம் வந்தது. என்ன ஆல் ஆஃப் அ சடன். உடனே என்ன பண்ண, சரி ஆலா சுந்தரத்தை இந்த சிவன் சாரை போய் பார்க்கணும் அப்படின்னு மத்தியானம் 2 மணிக்கு இவாள்கிட்டெல்லாம் கூட சொல்ல ஆஃபீஸ் பாருன்னு சொல்லிட்டு டிரைவரை அவன் சொன்னான், நீ எங்கே பார்த்த ஆலாசியான்னு கேட்டேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி இந்த நாகாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் நடந்தே வந்தோம், அங்கே தான் அப்படி நேரம் வந்தோன்னா அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்தது, அந்த பெட்ரோல் பங்குக்கு அடுத்த வீடோ அதுக்கு அடுத்த வீடோ அதுதான் அந்த சிவன் சார் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த இடம். அது மாதிரி எந்த ஆற்றுல இருக்காருன்னு நீ தெரிஞ்சிருந்தேன்னா அவகிட்ட கேட்டால் அவர் எங்கே போயிருக்காருன்னு அவள் சொல்லிடுவா, இந்நேரம் 4 இடம் மாறி இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லலாம். சரின்னு நான் என்ன பண்ணேன், அவன் சொன்ன மாதிரியே காரை பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு அவன் நடந்தா மாதிரியே நாகாஸ்லேருந்து நடந்தே போனேன். நடந்து போனால் அந்த விவேக்குக்கு பத்தில் பசுல்லா ரோடு வந்துடுது. அவன் சொல்கிற மாதிரி பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்குக்கு அடுத்த வீட்டுக்கே உள்ளே போனேன். தட் வாஸ் எக்ஸாக்ட்லி த டைம் அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டு ஒரு யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சின்னு கூட்டின்னு போகிறாரு. பார்க்குறேன், இப்படி முள்ள போகிறார். இன்னொருத்தர் பஞ்சகாச்சாங்கட்டின்னு ஒரு குடுமி வச்சுருந்தாரு, கண்ணாடி போட்டு ரொம்ப லட்சணமாக இருந்தார். அவர் தான் நாதன். எனக்கு தெரியாத அவர் சிவன் சார் வந்து அந்த பெரிய வீடு, அந்த எக்ஸ்டென்ஷனில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு சின்ன ரூம் அவருக்கு, அங்கே தான் அவர் தங்குவார் போல இருக்கு, ஆற்றுல இருக்கார். அங்கே தான் அவன் பார்த்தான்னா நானும் அங்கே தான் அவரை பார்த்தேன் ஃபஸ்ட்டு போல. அவர் உள்ளே போய் கேட்குறேன், மகாபெரிவாளுடைய சகோதரர் இங்கே ஒருத்தர் இருக்கார் அவன். ஆமாம் அப்படின்னு உடனே எனக்கு புலகாங்கதாயிட்டேன், என்னவோ ஹெவனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. இன்னைக்கெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய இதுதான் அப்படின்னு நினச்சிட்டேன்னா. சரின்னு உள்ளே போனோன்னு இப்போ தான் இங்கேயோ திக்விஜயம் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வருவார். இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு, மாமா கொண்டு விட்டா அந்த, ஏன்னா அந்த அவர் தங்கின இடத்துலேருந்தே உள்ளே வரத்துக்கு அவருக்கு ஒரு வழி இருக்குது. நாதன் சார் வந்து அப்படியே உள்ளே போயிட்டார் போல இருக்கு. ஒரு லேடி தான் சொன்னான், ப்ராப்ளி நாதன் டாக்டர் இன் லாவா யாரோ, அவள் சொன்னோடனே வாங்க வாங்கன்னா நான் உடனே கேட்டேன், நான் போய் பார்க்கலாமான்னு. தாராளமாக பார்க்கலாமே அப்படின்னாரு. அவர் போய் நேராக ஏதோ காலால் மிண்டார நோ போனார். அவரோட ஒரு பெஞ்சில் போய் செட்டில் ஆகிட்டார். செட்டில் பண்ணிட்டு இப்படி உக்காண்டிருந்தார். அப்புறம் இப்படி பண்ணார், ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்தார். நல்ல அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் ரூமு, அந்த சேர் இருக்க அங்கேருந்து அங்கே தான் நான் உள்ளே வரேன். அவர் இந்த எண்டில் அப்படி உட்காண்டிருந்தார். பார்த்த உடனே நான் முள்ள இது மாதிரி வேஷ்டி கட்டின்னு உந்தி நடந்து போயின்னு இருந்தேன். அவர்கிட்ட போகும்போது அப்படி போன உடனே அந்த டிஸ்டன்ஸில் நின்னேன். வந்த உடனே தீர்க்கமாக அந்த கண்ணாடி பண்ணி இப்படி பார்த்தார். அப்போ கூட ஒன்றும் வாக ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் இப்படி தூக்கி இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே அப்புறம் நான் அப்படியே கிட்ட வந்துட்டேன். வந்த உடனே அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நின்ற உடனே அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணேன்.
ஒரு மாதிரி ஒரு புன்முறுவல் மாதிரி அப்படி சிரிச்சுட்டாரு. அப்படின்னாரு. என் பேர் லக்ஷ்மி நாராயணன். எங்கேருந்து அப்படின்னாரு. நான் இப்போது குரோம்பேட்டிலேருந்து வரேன் அப்படின்னேன். பூர்வீகம் அப்படின்னாரு. அகரமாங்குடி அப்படின்னு. ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். பார்த்துருக்கியா அகரமாங்குடி? நீ பார்த்துருக்க? இப்போ தான் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஓ அப்பா என்ன சொன்னேன் இந்த மாதிரி. இங்கே எப்படி வந்த அப்படின்னாரு. நான் சொன்னேன். அப்புறம் பார்த்த உடனே அப்படி இன்னொன்று உட்கார் உட்கார். அவர் இப்படியே திரும்பினார். உட்காந்து உட்கார் அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல நிற்கிறேன். இல்லை உட்கார், இப்படி இப்படி பக்கத்தில் வந்து உட்கார் அப்படின்னாரு. அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, என்னால் உட்கார முடியாது, சேருகிறெல்லாம் போட்டு இது பண்ண முடியும். என்னென்ன இல்லை என்னால் உட்கார முடியாது அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னாரு. அதனால என்ன அப்படின்னாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய இது இருக்குது, உட்கார முடியல, நிற்கலாம் எவ்வளோ நேரம் வேணால், சேர் இருந்தால் உட்காரலாம், உட்கார முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், விண்ணுன்னு வலிக்குதுன்னு. எப்போ ஆச்சு ஆக்சிடெண்ட் அப்படின்னாரு. நான் சொன்னது மாதிரி October 3 ஆச்சு. என்னை பார்க்கணும் இல்லையா நீ? நான் பிறந்த நேரம் அதான், October 3 தான் அப்படின்னா. ஆமாம், எப்படி போவ நீ? என்னை பார்க்கணும் இல்லையா நீ அப்படின்னாரு. சிரிச்சுட்டார் ஒரு மாதிரி. அப்புறம் இல்லை உட்காரலாம், உட்கார், ஒன்றாகாது, உட்கார், காலை மல்ல அப்படியே விசாரிச்சு பண்ணு அப்படின்னாரு. சரி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே முள்ள காலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்துட்டேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட் உட்கார்றேன். அவன் தரையில் உட்கார்றான்.